என்ன வேணும் உனக்கு? ஒரு சில்லற காசு 500 ரூபா இருந்தா கூட செருப்பு பிஞ்சிரும். சில்லற காசு உனக்கு 500 ரூபாயா? எல்லாரும் பெத்து போட்டுருங்க. காசு கேட்டா நொல்லேனுங்க. கண்ணே கவிதான் எழுதுனா மண்ணே கவிதான் எழுதிக்கிட்டு இருக்க. கா போடுறா கா மாவா போடுவாங்க. பக்கத்துல என்ன கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? கால் மேல கால் போடுற. கால் தான். இவனை பத்தி ஒண்ணுமே எழுத இல்லையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி ஏண்டா யாருக்குடா படிக்க தெரியல? ஊரா சேட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? வேலை கிடைக்கல வெறுப்புல குப்பையில விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்து அந்த காவாலியா? ஆமா. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது, அதான் நம்ம கிட்ட வந்துருக்காங்க. சரி சரி. NESAMA நாசமா NI நீ நாசமா நீ PONNI போனியா நாசமா நீ போனியா தெரு இந்த ஏரியாவிலேயே இல்லையம்மா. ஏன் சார் இங்கிலீஷ் தப்பு தப்பா படிக்கிறீங்க? அது நாசமா நீ போனையா தெரியல சார், நேசமணி பொன்னையா தெரு. சாரி, நான் இங்கிலீஷ்ல பேசுவேன், ஆனா படிக்கிறதுல கொஞ்சம் வீக்கு. 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க. போய் வேலை வெட்டிய பாருங்க. ஊருக்கு போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். தப்பு. ஊருக்கு புறப்பட்டாச்சுன்னா போய்கிட்டே இருக்கணும். திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க ஊருக்கு வர்றீங்கன்னு உங்க சொந்த பந்தம்லாம் காத்துக்கிட்டு இருக்கும்ல. நீங்க போகலைன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே. ஏமாற்றம் தான். ஆனா சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு? சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சொன்னாரு.